வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பம். ராகமை போதனா வைத்தியசாலையில் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களுக்கும் தாதியர்களுக்கும் இடையில் முறுகல். வெளிநாட்டு செய்மதிகளை தாங்கிய ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தியுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளின் காலிறுதி சுற்றுக்கு கோஸ்டரிக்கா தகுதி. இனி விரிவான செய்திகள். இருவர் உயிரிழக்க காரணமான கிராண்ட் பாஸ் துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் கிராண்ட் பாஸ் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்கள் என தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்காக வருகை தந்தவர்கள் மோட்டார் சைக்கிளை கைவிட்டு தப்பி சென்றுள்ளனர். அன்றுகே தோட்டத்திற்கு வருகை தந்த முச்சக்கர வண்டியின் சாரதியை தள்ளிவிட்டு சந்தேக நபர்கள் முச்சக்கர வண்டியில் தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிள் இருந்த இடத்தில் T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தும் மேகசின் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் 18 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 28 மற்றும் 26 வயதுடைய திருமணமான இருவரே உயிரிழந்துள்ளனர். சடலம் தொடர்பான மரண விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த மேலும் இருவர் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிலாபம் பம்பல பகுதியில் இன்று காலை 6:15க்கு இடம்பெற்ற விபத்தில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற தனியார் பஸ் வண்டியும் சிலாபத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பார ஊர்தியும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான பார ஊர்தி அண்மையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனுடனும் மோதியுள்ளது. பஸ் வண்டியிலிருந்து 16 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளதுடன் பார ஊர்தியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து காரணமாக சிலாபம் கொழும்பு பிரதான வீதி சுமார் 1 மணித்தியாலமாக போக்குவரத்திற்கு தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை குருநாகல் வாரியப்புல வீதியில் இன்று காலை 8:10 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் பிங்கிரிய விஞ்ஞான பீட விரிவுரையாளர் காயமடைந்துள்ளார். மோட்டார் வண்டியும் பஸ் வண்டியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த விரிவுரையாளர் சிகிச்சைகளுக்காக குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காலி பின்னத்துவ பகுதியில் உள்ள வாகன திருத்தும் நிலையத்தில் ஏற்பட்ட தீயினால் 2 வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. வாகன திருத்தும் நிலையத்தில் இன்று அதிகாலை தீ ஏற்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெறும் போது நிலையத்தின் உரிமையாளர் உள்ளே இருந்த நிலையிலேயே தீ ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மற்றும் ஏனைய பொருட்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மின்சார ஒழுக்கே தீ ஏற்படுவதற்கான காரணம் என போலீசார் தெரிவித்தனர். ராகமை போதனா வைத்தியசாலையின் 17ஆம் இலக்க நோயாளர் விடுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த தாதியர் மீது குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் தாக்குதல் நடத்தி விடுதிக்கும் சேதம் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தை அடுத்து ராகமை வைத்தியசாலையின் சுகாதார ஊழியர்களுக்கு இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் 17ஆம் இலக்க நோயாளர் விடுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த தாதியர் மீது குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்களும் சிற்றூழியர்களும் தாக்குதல் நடத்தியதாக தாதியர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். அவர்கள் நோயாளர் விடுதிக்கும் சேதம் விளைவித்ததாக விடுதிக்கு பொறுப்பான தாதி உத்தியோகத்தர் தெரிவிக்கின்றார். எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டினை அரச குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர் சங்கம் மறுத்துள்ளது. மகப்பேற்று பிரிவிற்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமது ஊழியர்களுக்கு உணவு எடுத்து சென்ற வைத்தியசாலையின் கனிஷ்ட பெண் ஊழியரை தாதியர்கள் இன்று காலை தாக்கியதாக சங்கத்தின் தலைவர் தேவிகா கொடித்துவக்கு தெரிவிக்கின்றார். இதேவேளை ராகமை போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று பிரிவிற்குள் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் சிலரை தாதியர்கள் சிறைப்பிடித்துள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் UMM சமரநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த 2 தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சனையில் தற்போது கனிஷ்ட ஊழியர்களும் தொடர்புபட்டுள்ளதால் சிக்கலான சூழல் உருவாகியுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இந்தியாவின் மத்திய அரசும் தமிழக மாநில அரசும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்வதாக இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதனை தடுப்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் கைகோத்து செயற்பட வேண்டியது அவசியம் என அவர் குறிப்பிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
உதகமண்டலத்தில் நேற்று ஊடகவியலாளருக்கு வழங்கிய செவ்வியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக மாநில செயலாளர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதேவேளை தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 17 தமிழக மீனவர்களும் இன்று மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். தற்போது குறித்த மீனவர்கள் மன்னார் மாவட்ட கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளின் பாதுகாப்பில் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களை தடுப்பதற்காக தொடர்ந்தும் ஆஸ்திரேலியாவுடன் நெருக்கமாக செயற்பட உள்ளதாக இலங்கை அறிவித்துள்ளது. இலங்கையின் 153 தமிழ் அகதிகளை ஏற்றிய படகொன்று ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவை அண்மித்துள்ளது. தென்னிந்தியாவின் புதுச்சேரியிலிருந்து இவர்கள் 2 வாரங்களுக்கு முன்னதாக பயணத்தை ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் ஆஸ்திரேலிய ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அந்த நாட்டுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அர்மன திசர சமரசிங்க ஆஸ்திரேலியாவின் எல்லை பாதுகாப்பு கொள்கையை பாதுகாப்பதற்கு தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்குவதாக தெரிவித்துள்ளார். படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வோரை உடனடியாக நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைக்கு இலங்கை உதவும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்றைய தினத்துக்குள் புகலிட கோரிக்கையாளர்கள் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அழைத்து வரும் பட்சத்தில் அவர்களை தங்க வைப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுமாறு கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள தடுப்பு நிலை ஊழியர்களுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது கிறிஸ்துமஸ் தீவை அண்மித்த கடற்பரப்பில் உள்ள படகில் 37 சிறுவர்கள், 32 பெண்கள் உள்ளிட்ட 153 இலங்கை தமிழகதிகள் இருப்பதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 41வது பாடசாலைகளுக்கு இடையிலான நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் கண்டி மகாமாயா மகளிர் கல்லூரி மற்றும் மருதானை புனித ஜோசப் கல்லூரி சாம்பியன்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளன. 41வது பாடசாலைகளுக்கு இடையிலான நீச்சல் போட்டி கொழும்பு சுகததாசன் நீச்சல் தடாகத்தில் நேற்று நிறைவு பெற்றது. 4 நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட கண்டி மகாமாயா மகளிர் பாடசாலை மொத்தமாக 545 புள்ளிகளை பெற்றிருந்தது. இந்த போட்டியில் கொழும்பு மகளிர் கல்லூரி 2ஆம் இடத்தையும் கொழும்பு விசாகா வித்யாலயம் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆடவர் பிரிவில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்ட மருதானை புனித ஜோசப் கல்லூரி மொத்தமாக 637 புள்ளிகளை பெற்றுக்கொண்டது. கொழும்பு ராயல் கல்லூரி ஆடவர் பிரிவு போட்டியில் 2ஆம் இடத்தையும் கொழும்பு ஆனந்த கல்லூரி 3ஆம் இடத்தையும் தட்டிக்கொண்டன. 19 வயதுக்குட்பட்ட திறமையான வீராங்கனைக்கான கேடயத்தை மிச்கோ ராஹிம் பெற்றுக் கொண்டதுடன் திறமையான வீரருக்கான கேடயத்தை மேத்யூ அபேசிங்க பெற்றுக்கொண்டார். யாழ் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டியில் சென்ட்ரலைட்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. யாழ் பிரீமியர் லீக் போட்டியின் இறுதிப் போட்டி யாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் யாழ் சென்ட்ரலைட்ஸ் விளையாட்டுக் கழகமும் யாழ் கேசிசி விளையாட்டுக் கழகமும் மோதின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ் கேசிசி விளையாட்டுக் கழகம் முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் 19.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 114 ஓட்டங்களை கேசிசி அணி பெற்றுக் கொண்டது. கேசிசி அணி சார்பில் ஜெயரூபன் 35 ஓட்டங்களையும் சத்யன் 15 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். சென்ட்ரலைஸ்ட் அணி சார்பாக டாவி 4 விக்கெட்டுகளையும் ஜெரிக் துசாந்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 115 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய சென்ட்ரலைஸ்ட் அணி 17.2 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 119 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது. சென்ட்ரலைஸ்ட் அணி சார்பில் ஜெரிக் துசாந்த் 44 ஓட்டங்களையும் ஷெல்டன் 33 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்து வீச்சில் கேசிசி அணி சார்பில் சிலோஜன் 1 விக்கெட்டை வீழ்த்தினார். போட்டியின் ஆட்ட நாயகனாக சென்ட்ரலைஸ்ட் அணியின் ஜெரிக் துசாந்தும் தொடரின் ஆட்ட நாயகனாக அதே அணியை சேர்ந்த வதுசனனு தெரிவு செய்யப்பட்டனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.